வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் காம்படேட்டிவ், அதுவும் கெமிஸ்ட்ரியில் ஒரு ஸ்பெஷல். யாருக்கெல்லாம் ரொம்ப டஃப்பாக இருக்கோ அதெல்லாம் வந்து ரொம்ப ஈஸியாக பண்ணுறது தான். ஸோ குவாண்டம் கெமிஸ்ட்ரி எதுக்காக படிக்கணும், என்ன குவாண்டம் கெமிஸ்ட்ரினா என்ன, எதுக்காக இதை படிக்கணும் அப்படிங்கிறது இந்த கொஷின்ஸ் பார்க்குறீங்க. இந்த கொஷின்ஸை வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா கான்செப்ட் முடிஞ்சதுக்கப்புறம் இதை சால்வ் பண்ண பார்க்கலாம். ஓகேங்களா? சரி, எதுக்காக இதை படிக்கணும் குவாண்டம், why we need to study it, why we need to study. இது முதல் கொஸ்டின். ஏன் வந்து இதை படிக்கணும், என்ன காரணம்? இட் ஹெல்ப்ஸ் டு எக்ஸ்பிளைன் எது குவாண்டம் என்ன பண்ணுது, it helps to explain மூணு விஷயம். ஒன்று என்னன்னா ஸ்ட்ரக்சரை டிஃபைன் பண்ணுது. அடுத்தது பாண்டிங்கை எக்ஸ்பிளைன் பண்ணுது. மூணாவது என்ன அப்படின்னா ரியாக்டிவிட்டி. சார் மைக்கை மியூட் பண்ணிக்கங்க, ரெக்கார்டிங் போயிட்டுருக்கு. ரியாக்டிவிட்டி அப்போ ஸ்ட்ரக்சர் வந்து பண்ணுறது இல்லையா, ஸ்ட்ரக்சரை எக்ஸ்பிளைன் பண்ணுறது, அதுக்கப்புறம் பாண்டிங் எப்படி இருக்குது அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறது, இது எல்லாமே. அப்போ எப்படி வந்து நம்ம இதை பண்ணுறது, சரிங்களா? இது எப்படி படிக்கிறது, how we study quantum. அடுத்த கொஸ்டின் என்ன வந்துருது நமக்கு, how we study quantum. ஏன் வந்து எப்படி படிக்கிறது அப்படின்னா பிஹேவியர் ஆஃப் மேட்டர். நல்லா பாருங்க, பிஹேவியர் ஆஃப் மேட்டர். இந்த மேட்டர் அப்படிங்கிறது வந்து ரொம்ப மைக்ரோஸ்கோபிக்கா இருக்கும். பிஹேவியர் ஆஃப் மேட்டர் இந்த பிஹேவியர் ஆஃப் மேட்டர், சரிங்களா, when it is in motion, அப்ப இந்த மேட்டர் அப்படிங்கிறது என்ன சார் அப்படின்னா மைக்ரோஸ்கோபிக், ரொம்ப மைனூட்டா மைக்ரோஸ்கோபிக் லெவல்ல இருக்கிற மேட்டர். அப்போ இந்த பிஹேவியர் ஆஃப் மேட்டர் இருக்கு இல்லையா, இதை நம்ம தெரிஞ்சுக்கணும். எப்படி தெரிஞ்சு நோ த பிஹேவியர், சம் அப்சர்வேஷன் வேணும் இல்லையா, ஒரு அப்சர்வேஷன்ல தான் பண்ண முடியும். பிஹேவியர் தெரிஞ்சுக்கணும்னா என்ன வேணும் நமக்கு, ஒரு மேத்தமேட்டிக்கல் டூல் அல்லது அப்சர்வேஷன் வேணும் இல்லையா, அப்சர்வேஷன் வேணும். இந்த மேட்டரோட பிஹேவியர் தெரிஞ்சுக்கணும்னா நமக்கு அப்சர்வேஷன். அப்ப இந்த மேத்தமேட்டிக்கல் என்ன பண்ணுது அப்படின்னா மேத்தமேட்டிக்கல் டூல் வேணும். அதுதான் எதை கால்குலேட் பண்ண முடியும், மேட்டரோட அல்லது மைக்ரோஸ்கோபிக்கோட ஒரு கேஸ் இருக்கு அப்படின்னா ஒரு கேஸோட பிஹேவியரை நம்ம கால்குலேட் பண்ணணும். அப்ப இந்த அப்சர்வேஷனுக்கு மேத்தமேட்டிக் டூல்ஸ் என்னென்ன, அப்சர்வபிள் மேத்தமேட்டிக்ஸ் டூல்ஸ் என்னென்ன இல்லையா, அப்சர்வபிளோடைய மேத்தமேட்டிக்ஸ் டூல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு நான் என்ன சொல்றேன் அப்படின்னா பொசிஷன் இல்லையா. ஒன்று வந்து பொசிஷன், ரெண்டாவது என்னது மொமெண்டம், அடுத்தது 3 கைனெட்டிக் எனர்ஜி, 4 பொட்டன்ஷியல் எனர்ஜி, அதுக்கப்புறம் 5 டோட்டல் எனர்ஜி. அப்போ இது எல்லாமே என்னது அப்சர்வபிள் குவான்டிட்டி, இல்லையா. அப்ப இந்த அப்சர்வபிள் என்ன சொல்றோம், இந்த அப்சர்வபிள் அப்படின்னு சொல்றோம். இந்த அப்சர்வபிள் இன்னொரு வார்த்தையில சொல்லலாம், என்ன சொல்லலாம்,
ஆப்ரேட்டர் என்ன சொல்லலாம்? ஆப்ரேட்டர் அப்படின்னு சொல்லலாம். அப்சர்வபிள் ஆப்ரேட்டர். இந்த ஆப்ரேட்டரை த்ரூ மோஷன் இல்லையா? என்ன சொல்லியிருக்கோம்? த்ரூ வென் இட் மோஷன். எப்போ வந்து இந்த மேட்டரோட பிஹேவியரை நம்ம அப்சர்வ் பண்றோமோ, பிஹேவியர் எப்படி பண்ண முடியும்? அப்சர்வேஷன்ல பண்ண முடியும். இப்போ இந்த மேட்டரோட பிஹேவியர் அப்சர்வேஷன் பண்றோம். அப்சர்வேஷன் பண்ணணும்னா கண்டிப்பா நமக்கு என்ன தேவையா இருக்கு? மோஷன் தேவையா இருக்கு. என்னவா இருக்கு? மோஷன் தேவையா இருக்கு. அப்ப என்ன மாதிரியான மோஷன்ஸ்லாம் இருக்கு? என்ன மாதிரி மோஷன்ஸ் இருக்கு? இது ஆப்ரேட்டர்னு சொல்லிடுவோம். அப்ப இதை மோஷன் சொல்றோம். என்ன சொல்றோம்? மோஷன். அப்ப எத்தனை டைப் ஆஃப் மோஷன்ஸ் இருக்கு? எத்தனை டைப் ஆஃப் மோஷன்ஸ் வந்து நமக்கு இருக்கும்? என்னென்ன மோஷன்? நமக்கு தெரிஞ்சு என்னதான் 4 டைப் ஆஃப் மோஷன். ஒன்று டிரான்ஸ்லேஷனல், வைப்ரேஷனல், ரொட்டேஷனல், அதுக்கப்புறம் என்ன சொல்லலாம்? எலக்ட்ரானிக் மோஷன். எலக்ட்ரானிக் மோஷன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மோஷனை நம்ம என்ன பண்ணலாம்? 4 பிரிக்கலாம். என்ன பண்ணலாம்? 4 பிரிக்கலாம். அப்போ டிரான்ஸ்லேஷனல் மோஷன். அடுத்து நமக்கு என்ன தெரியும்? வைப்ரேஷனல் மோஷன். இன்னொன்னு என்ன நமக்கு தெரியும்? ரொட்டேஷனல் மோஷன். அடுத்தது என்னது? எலக்ட்ரானிக் மோஷன். இல்லையா? அப்போ மோஷன்ல ஒரு பார்ட்டிக்கல் அப்சர்வேஷன் நம்ம பண்ணணும் பொழுது நமக்கு என்னென்னலாம் தேவையா இருக்கு அப்படிங்கறத சொல்லிட்டோம். என்னென்னலாம் நமக்கு தேவையா இருக்கு இல்லையா? அப்போ ஒரு ஆப்ரேட்டர் பொசிஷன் எப்படி சொல்லுவோம்? எக்ஸ். இது ஆப்ரேட்டரா எப்படி சொல்லலாம்? ஆப்ரேட்டர் எக்ஸ் இல்லையா? இப்போ பாருங்க, மொமெண்டம் பி. ஆப்ரேட்டரா இது எப்படி சொல்லலாம்? பிஎக்ஸ். ஆப்ரேட்டர் பிஎக்ஸ் இல்லையா? கைனெட்டிக் எனர்ஜி எப்படி சொல்லுவீங்க? கே கைனெட்டிக். ஆனா இது ஆப்ரேட்டரை மாத்திரப்போ கேஎக்ஸ் இல்லையா? இந்த மாதிரி நம்ம சொல்லிட்டு போயிட்டே இருக்கோம். சரி, இப்போ இதை நம்ம என்ன பண்றோம் இல்லையா? இப்போ நார்மலா இது எல்லாமே என்ன அப்படின்னா, இப்போ இத்தனை 4 டைப் ஆஃப் மோஷன் சொல்லிட்டோம். எவ்வளவு சொல்லிட்டோம்? 4 டைப் ஆஃப் மோஷன் சொல்றோம். இந்த மோஷன் எதை வச்சு வருது? பிஹேவியர் ஆஃப் மேட்டர் இல்லையா? இதுதான் முக்கியம். பிஹேவியர் ஆஃப் மேட்டர் இல்லையா? இந்த பிஹேவியர் ஆஃப் மேட்டர் when it a motion. பிஹேவியர் ஆஃப் மேட்டர் when it a motion. அந்த பிஹேவியர் ஆஃப் மேட்டரை நம்ம எப்படி பண்றோம்? த்ரூ மோஷன்ல பண்றோம். த்ரூ மோஷன். இந்த மோஷனை நம்ம என்ன பண்றோம்? இந்த மோஷனை தான் நம்ம என்னென்ன எடுத்துக்கிறோம்? இந்த மோஷனை தான் நம்ம எப்படி என்னென்ன மோஷன் எடுக்கிறோம்? இந்த 4 டைப் ஆஃப் மோஷன் அப்படின்னு சொல்றோம். அப்போ இது என்ன அப்படின்னா, பார்ட்டிக்கல் இன் பாக்ஸ். எல்லாம் புரிஞ்சுக்கணும். இது நம்ம எதெல்லாம் சொல்லுவோம்? இது இங்க என்ன பண்றோம்? பார்ட்டிக்கல் இன் பாக்ஸ். எல்லாம் புரிஞ்சுக்கணும். பார்ட்டிக்கல் இன் பாக்ஸ். இந்த டிரான்ஸ்லேஷன் மோஷன் என்ன சொல்லுவோம்? பார்ட்டிக்கல் இன் பாக்ஸ். அப்போ இது நம்ம ஆல்ரெடி என்ன பண்ணிட்டு இருக்கோம்? யோசிச்சுட்டே இருக்கோம். பார்ட்டிக்கல் இன் பாக்ஸ் தான் நமக்கு முக்கியமான கொஸ்டின். அப்போ எத்தனை டைப் ஆஃப் பார்ட்டிகல் சார் இருக்கு? எத்தனை டைப் ஆஃப் பார்ட்டிகல் இருக்கு நமக்கு தெரிஞ்சு? எத்தனை பார்ட்டிகல்? 1 dimensional பாக்ஸ், 3 dimensional பாக்ஸ், 2 dimensional பாக்ஸ் இல்லையா? அப்ப 1D இல்லையா? பார்ட்டிகல் இன் 1 dimensional பாக்ஸ், பார்ட்டிகல் இன் 2 dimensional பாக்ஸ், particle in 3 dimensional box. Right? Particle in a 1 dimensional box, 2 dimensional box, 3 dimensional. அப்போ வைப்ரேஷனல் மோஷன் எதை பத்தி சார் பேசும்? வைப்ரேஷனல் மோஷன் எதை பத்தி பேசும்? சிம்பிள் ஹார்மோனிக் ஆக்சிலேட்டர். அப்போ சிம்பிள் ஹார்மோனிக் ஆக்சிலேட்டர். எதை பத்தி பேசுது? சிம்பிள் ஹார்மோனிக் ஆக்சிலேட்டர்.
இல்லையா? சிம்பிள் ஹார்மோனிக் ஆக்சிலேட்டர். சிம்பிள் ஹார்மோனிக் ஆக்சிலேட்டர் பத்தி பேசுவோம் இல்லையா? சிம்பிள் ஹார்மோனிக் பத்தி பேசுவோம். அப்ப ரொட்டேஷனல் என்ன சார் பேசும்? ரொட்டேஷனல் எதை பத்தி பேசும்? எதை பத்தி? ரொட்டேஷனல் எதை பத்தி பேசும்? ரிஜிட் ரோட்டார். எதை பத்தி பேச போறோங்க? ரிஜிட் ரோட்டார்ஸ் இல்லையா? ரிஜிட் ரோட்டார்ஸ் பத்தி பேச போறோம். ரிஜிட் ரோட்டார், ரிஜிட் ரோட்டார்ஸ், ரிஜிட் ரோட்டார்ஸ், ரிஜிட் ரோட்டார்ஸ். அப்ப இங்க என்ன சார்? எலக்ட்ரானிக் மோஷன் என்ன வேலை செய்யும்? எலக்ட்ரானிக் மோஷன் என்ன வேலை செய்யும்? என்ன வேலை செய்யும்? ஹைட்ரஜன் லைக் ஆட்டம், ஹைட்ரஜன் ஆட்டம் மாடல்ஸ், ஹைட்ரஜன் ஆட்டம் மாடல்ஸ், ஹைட்ரஜன் ஆட்டம் மாடல்ஸ் பத்தி பேசும் இல்லையா? அப்போ ரொம்ப சிம்பிளா இருக்கு பாருங்க. ஒண்ணுமே இல்ல. ஒரு குவாண்டம் எதுக்காக படிக்கணும்? ஒரு மேட்டரோட, அது மைக்ரோஸ்கோபிக் மேட்டரோட ஸ்ட்ரக்சர், பாண்டிங், ரியாக்டிவிட்டி பத்தி படிக்கிறதுக்கு தான் we need இது குவாண்டம். அப்ப குவாண்டம் எப்படியெல்லாம் படிக்க முடியும்? ஒரு மேட்டரோட பிஹேவியர் அது மோஷன்ல இருந்தா சூப்பர், மோஷன்ல இருந்தா சூப்பர் இல்லையா? அப்ப எவ்வளோ அருமையா ஒரு எக்ஸ்பிளேஷன். அப்ப ஒவ்வொன்றும் எதுக்கெல்லாம் ஒவ்வொன்றும் இதுக்கெல்லாம் பண்ணும். அப்போ நமக்கு நிறைய முக்கியமான விஷயம் என்ன, நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன சார் அப்படின்னா, நல்லா புரிஞ்சுங்க. நான் நேரா எதுக்கு போறேன் அப்படின்னா, எதுக்கு போறேன்? ஆப்ரேட்டர்ஸ் போறேன். சின்ன சின்ன விஷயங்கள்ல டெஃபினட்டா நம்மளால சொல்லிக்க முடியும். எதெல்லாம் முக்கியமோ அதை மட்டும் நான் சொல்றேன், சரிங்களா? ஏன்னா உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வரணும். திருப்பி நான் வந்து இன்டகிரேஷனோ டிஃபரன்சியேஷனோ இல்லை இது வந்து கோஆர்டினேஷனோ போட்டு உங்களை கன்ஃபியூஸ் பண்ணேன். பார்த்த உடனே ஆன்சர் வரணும். அந்த மாதிரி ஒரு 2-3 கொஸ்டின்ஸ் நம்ம பார்த்துருவோம். அப்போ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஆப்ரேட்டர், ஆப்ரேட்டர் இல்லைங்களா? ஆப்ரேட்டர். இந்த ஆப்ரேட்டர் இஸ் நத்திங் பட் என்ன அப்படின்னா கார்ட்டீசியன் கோஆர்டினேட்ஸ். என்ன இருக்கு? கார்ட்டீசியன் கோஆர்டினேட்ஸ். இது என்னன்னு சொல்றோம்? கார்ட்டீசியன் கோஆர்டினேட்ஸ். கார்ட்டீசியன், சரிங்களா? கார்ட்டீசியன் கோஆர்டினேட்ஸ். கார்ட்டீசியன் கோஆர்டினேட் என்னென்ன சார்? பொசிஷன் இல்லையா? பொசிஷன் என்ன ஆப்ரேட் பண்ணிட்டேன்? பொசிஷன் ஆப்ரேட்டர். அடுத்தது மொமெண்டம், மொமெண்டம் P is the momentum, மொமெண்டம் ஆப்ரேட்டர் இல்லையா? இந்த மொமெண்டம் ஆப்ரேட்டரை எப்படி சொல்லலாம் அப்படின்னா பாருங்க, மைனஸ் ஐ அப்படின்னா அயோட்டான்னு பேர். மைனஸ் ஐன்னா என்ன பேரு? அயோட்டா. மைனஸ் ஐ அயோட்டா. ஹெச் கட் இதெல்லாம் என்ன அப்படின்லாம் பின்னாடி ரெகுலர் கிளாஸ்ல படிக்கிறப்ப சொல்லுவோம். d/dx. நல்லா புரிஞ்சுங்க. அப்ப px ஆப்ரேட்டர் px அப்படின்னா மொமெண்டம் அப்படின்னா மைனஸ் அயோட்டா ஹெச் கட் d/dx. அடுத்தது பாருங்க, இது என்ன சார்? கைனெட்டிக் எனர்ஜி. கைனெட்டிக் எனர்ஜியோட ஆப்ரேட்டர் எப்படி சார்? எப்படி இருக்கும்? அதே தான், கே தான் ஆப்ரேட் பண்ணியாச்சு. இப்போ என்னது? மைனஸ் ஹெச் கட் ஸ்கொயர் டிவைடட் பை 2m. நல்லா பண்ணுங்க, டிவைடட் பை 2m d ஸ்கொயர் பை dx ஸ்கொயர். d ஸ்கொயர் பை dx ஸ்கொயர். சரி, இதெல்லாம் நம்ம ஞாபகம் வச்சுக்கணுமா சார்? வேண்டாம். ரெகுலர் கிளாஸஸ் வரும்பொழுது இதெல்லாம் எப்படி வந்துச்சு அப்படின்னு தெரிஞ்சிடும். இப்போ நம்ம சிம்பிளிஃபை பண்ணணும். நம்ம ரெகுலர் கிளாஸ் வரும்பொழுது இன்னும் இதை விட சிம்பிளாக வந்துடும். அது ஒன்றும் பிரச்சனை. அப்போ இது என்ன சார் ரொம்ப இம்பார்ட்டன்ட்? இந்த ஏரியா வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்னா இந்த ஏரியா தான் நமக்கு நிறைய ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணி கொடுக்க போகுது. அதனால் இது ரொம்ப முக்கியமானது, ரொம்ப முக்கியமானது. ரைட்.
இப்போ நிறைய பேத்துக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, ஒரு ஒன் டைமென்ஷனல் பாக்ஸ் கொடுத்துட்டோம்னா வாழ்க்கையில் அது மாதிரி நம்ம போராடுறதுக்கு வாய்ப்பே இல்லை. அந்த அளவுக்கு நமக்கு ஒன் டைமென்ஷனல் பாக்ஸில் ரொம்ப கஷ்டங்கள் இருக்கு, ரொம்ப கஷ்டங்கள் இருக்கு. அப்போ அது ரிலேட்டடான ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன், ஒரு 4 சம், அவ்வளோதான் இன்னைக்கான கிளாஸ். சரிங்களா? இப்போ ஒன் டைமென்ஷனல் பாக்ஸ் வரைஞ்சிடலாம். ஒன் டைமென்ஷனல் பாக்ஸ் உங்களுக்கே நல்லா தெரியும் இல்லையா? தெரியும் இல்லையா? ஒன் டைமென்ஷனல் பாக்ஸ் போடுறது ஒரு பெரிய விஷயமே இல்லை. ரைட்? இதே ஒன் டைமென்ஷனல் பாக்ஸ். இதுலேருந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு பார்ட்டிக்கல் வைக்கிறோம். இந்த பார்ட்டிக்கல் எங்கே வேணாலும் போகும். லெஃப்ட்லேயும் போகலாம், ரைட்லேயும் போகலாம், இந்த சைட்லேயும் போகலாம், இந்த சைட்லேயும் போகலாம். இது எங்கே வேணால் போகலாம். அப்போ இதனுடைய பொட்டென்ஷியல் இதெல்லாம் நம்ம அப்படியே மனப்பாடம் பண்ணியே வந்துட்டோம். அதான் பிரச்சனை இல்லையா? பொட்டென்ஷியல் எனர்ஜி 0. உள்ளுக்குள்ளே பாக்ஸுக்குள்ளே பொட்டென்ஷியல் எனர்ஜி என்ன சொல்லிட்டோம்? 0. ஏன் வருதுன்னா தெரியாது. அதான் பிரச்சனை நம்ம படிச்சதில்லை. இப்போ பாருங்க, 0 to L, 0 to L, ஏன் லென்த்து 0லேருந்து லென்த்து. இப்போ அவுட் ஆஃப் த பாக்ஸ் எவ்வளவு? இன்ஃபினிட்டிவ். பொட்டென்ஷியல் எனர்ஜி எவ்வளவு? இன்ஃபினிட்டிவ். அவுட் ஆஃப் த பாக்ஸு பொட்டென்ஷியல் எனர்ஜி இன்ஃபினிட்டிவ். கரெக்ட். இதோட லிமிட் என்ன சொல்லியிருக்கோம்? 0 less than x less than a. இதான் லிமிட். இதான். அப்போ விங்கிறது பொட்டென்ஷியல் எனர்ஜி தெரியும், V0 அப்படிங்கிறது இன்சைட் த பாக்ஸ் பொட்டென்ஷியல் எனர்ஜி 0ன்னு தெரியும். சரி, இது எப்படி சார் வந்துச்சு? நல்லா புரிஞ்சுக்கணும். உள்ளுக்குள்ள V என்ன இருக்கு? V is not. சரி, இப்போ நல்லா பாருங்க, V is equal to mgh. mgh இங்கே ஹைட்டே கிடையாது இல்லையா? லெஃப்ட் அண்ட் ரைட்ல தான் இருக்கு. இன்சைட் த பாக்ஸ் சொல்றேன் நான். இன்சைட் த பாக்ஸ் இன்னொரு மாதிரி சொல்லலாம். V எப்படி சொல்லலாம்? V is equal to force into height. V is equal to force into height. இப்போ இந்த ஃபோர்ஸ் எப்படி இருக்கு? ஃப்ரீ பார்ட்டிக்கல், எங்கிட்ட வேணா மூவ் பண்ணும். இந்த ஃபோர்ஸுங்கிறது ஃப்ரீ பார்ட்டிக்கல், அப்படிதானே? இந்த பார்ட்டிக்கல் ஃப்ரீ பார்ட்டிக்கல், எங்கே வேணா மூவ் பண்ணுமா இல்லையா? ஃப்ரீ பார்ட்டிக்கல். அப்போ ஃப்ரீ பார்ட்டிக்கல் அப்படிங்கும்பொழுது எங்கே வேணா வேலை செய்யும். அப்போ F is equal to 0, force is equal to 0. இப்போ அப்ளை பண்ண பாருங்க, V is equal to 0. இன்சைட் த பாக்ஸ் என்ன ஆயிடுச்சு? கரெக்டா வந்துருச்சா? இப்போ இன்ஃபினிட்டி பாருங்க, இன்ஃபினிட்டிக்கு என்னது? அவுட் சைட் த பாக்ஸ் என்னது? V is equal to அதே தான் mgh இல்லையா? இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஹெச் அப்படிங்கிறது நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஹெச்சுங்கிறது இதான் இன்ஃபினிட்டிவ். ஹெச்சுங்கிறது என்னது? இன்ஃபினிட்டிவ். அப்போ பொட்டென்ஷியல் எனர்ஜி இன்ஃபினிட்டிவ். பொட்டென்ஷியல் எனர்ஜி இன்ஃபினிட்டிவ். புரியுதுன்னு நினைக்கிறேன். V is equal to இன்ஃபினிட்டிவ். ரைட்டா? V is equal to அவுட் ஆஃப் த பாக்ஸ் V is equal to. இவ்வளோதாங்க. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரிஞ்சுதா? எல்லாருக்கும் புரிஞ்சுதா சார்? புரிஞ்சுதா புரியலையா? புரிஞ்சுதா? அவுட் சைடு எப்படி வந்தது? V equal to mgh. இது என்னங்க? இதோட ஹைட் என்னது? ஹைட் இன்ஃபினிட்டிவ், அப்படிதானே? mghல h இன்ஃபினிட்டிவ், அதனால V is equal to இன்ஃபினிட்டிவ். ரைட். இப்போ மெயினா என்ன அப்படின்னா, பார்ட்டிகளை பொறுத்த வரைக்கும் வேவ் ஃபங்க்ஷன் தான் முக்கியம். பார்ட்டிகளை பொறுத்த வரைக்கும் என்ன தான் நமக்கு? வேவ் ஃபங்க்ஷன் தான் முக்கியம். அப்போ வேவ் ஃபங்க்ஷன் ரிலேட்டடா சம் ஃபார்முலாஸ். வேவ் ஃபங்க்ஷன்ஸ் இது எப்படி வந்துச்சு அப்படின்னா 1D பாக்ஸ். இன்னைக்கு இதை பற்றி நம்ம பேச போகிறது இல்லை. ஒரு சில ஃபார்முலா வச்சுட்டு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா சம் ப்ராப்ளம் ஒர்க் அவுட் பண்ணுறோம். ரைட்டா? இப்போ 1D பாக்ஸில் வேவ் ஃபங்க்ஷன். 1D பாக்ஸில் வேவ் ஃபங்க்ஷன். வேவ் அப்படின்னம்னாலே வேவ் ஃபங்க்ஷன் உங்களுக்கு தெரியும், psi of x. என்ன பண்ணுறோம்? psi of x. இப்போ இதுக்கு சரி, இப்போ நான் சொல்கிறது எல்லாமே நம்ம ரெகுலர் கிளாஸில் பக்காவாக சொல்லித்தருவோம். ஏன் இந்த இது வந்துச்சு அப்படிங்கிறது முதற்கொண்டு எல்லாமே சொல்லித்தருவோம். sin n pi x divided by n. ரைட்டா? அடுத்தது வால்யூம் ஆஃப் எலிமெண்ட். இது ஒன்று. ரெண்டாவது வால்யூம் ஆஃப் எலிமெண்ட். வால்யூம் எலிமெண்ட் என்ன சார்? dz. அப்போ dz என்னவா சொல்ல முடியும்? dz dx. dz dx.
சரி, இந்த இதில் 1Dல லிமிட் என்ன சொல்லியிருக்கோம்? லிமிட் என்ன சொல்லியிருக்கோம்? 0 less than x less than a less than. சரி, எனர்ஜி என்ன சார்? எனர்ஜி பற்றி என்ன சொல்ல போகிறோம்? எனர்ஜி என்ன? எனர்ஜிக்கு ஒரு ஃபார்ம் என்னது? En equal to n squared h squared divided by 8ml squared. 8ml squared. எப்படி இதுக்கு முன்னாடி நான் சொன்னனோ அதே மாதிரி தான் இதையும் நம்ம வந்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, இதை மட்டுமே வச்சுக்கிட்டாலே, நம்ம இதை மட்டும் வச்சுக்கிட்டாலே, இந்த ஃபார்முலாஸ் வச்சுக்கிட்டோம்னாலே இப்போ எத்தனை கொஸ்டின் சால்வ் பண்ணுறோன்னு பாருங்க. இந்த ஃபார்முலாஸ் நம்ம வச்சுட்டு எவ்வளோ கொஸ்டின் சால்வ் பண்ணுறோம். இப்போ நம்ம 1D பாக்ஸில் இவ்வளோ படிக்கணுமா சார்? வேண்டாம், படிக்கணுன்ற அவசியமே கிடையாது. நம்ம சொல்கிற 1 or 2 ஃபார்முலாஸை நம்மளை என்ன பண்ணோம், ரொம்ப ஈஸியாக நிறைய சம்மை ஒர்க் அவுட் பண்ண வச்சிடலாம். அடுத்தது மேத்தமேட்டிக்கல் இன்டகிரேஷன் ரிசல்ட். மேத்தமேட்டிக்கல் இன்டகிரேஷன் ரிசல்ட். Mathematical integration result. இப்போ இதெல்லாம் டெரிவேஷன்ல பண்ணணும். ஆனா அதெல்லாம் தேவையா சார்? வேண்டாம். அதெல்லாம் வந்து இந்த இதுக்கெல்லாம் டெரிவேஷன் வேணும், பட் தேவையில்லை. ஃபர்ஸ்ட் ஃபார்முலா இன்டகிரேஷன் ஆஃப் 0 to L sin squared n pi x divided by L into dx. அப்போ இதுக்கு என்ன சார் ரிசல்ட்டு? x by 2 மேலே புரிஞ்சுங்க, x by 2 minus 1 by 2n pi sin squared sin 2n pi x sin 2n pi x divided by L அவ்வளோதான். divided by L 2L இல்லைங்க, L இது. divided by L, right. Second formula integration of 0 to L x into sin squared n pi x divided by L equal to L squared by 4. அவ்வளோதான். இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இதுக்கு அடுத்து நம்ம பார்க்க வேண்டியது எனர்ஜி இல்லையா? என்ன பண்ணியிருக்கோம்? எனர்ஜி ரிலேட்டடாக நம்ம எனர்ஜிக்கு லென்த் ஆஃப் பாக்ஸ் இன்னும் 2 ஃபார்முலா, இதே மாதிரி இன்னும் 2 ஃபார்முலா. இஃப் லென்த் ஆஃப் த பாக்ஸ் இஸ், எல்லாமே ரொம்ப முக்கியமானது, இஃப் length of the box is limit 0 x L இப்படி இருந்தால் நம்ம எனர்ஜி என்ன கண்டுபிடிக்கிறது? எனர்ஜி என்ன சார்? எனர்ஜி என்ன இருக்குது? n squared h squared 8ml squared 8ml squared எனர்ஜிக்கு. சரி சார், வேவ் ஃபங்க்ஷனுக்கு psi is equal to root of 2 by L sin n pi x divided by L. சரி, இப்போ length of the box இதே L வந்து 2 டைமா இருந்தது. if length of the box is 0 x L க்கு பதிலா 2L, அப்ப எனர்ஜி என்ன சார்? அப்ப எனர்ஜி என்னவா இருக்க முடியும்? n squared h squared divided by 8m. L க்கு பதிலா என்ன இருக்குங்க? 2L squared. சரி, அப்ப psi க்கு என்ன சார்? வேவ் ஃபங்க்ஷனுக்கு என்ன? root of
2 எத்தனை L இருக்கு 2L L க்கு பதிலா 2L அடுத்து என்ன இருக்கு sin n pi x divided by 2L so ரெண்டு டைப் ஆஃப் ஃபார்முலா வந்து நம்ம கொடுத்தோம் ரெண்டு டைப் ஆஃப் ஃபார்முலா கொடுத்தோம் இப்போ क्वेश्चन போலாம் இப்போ நம்ம என்ன பண்ணலாம் இது ரிலேட்டடான क्वेश्चन இதுக்கு முன்னாடி கேட்ட ஒரு क्वेश्चन for the particle நோட் எடுத்துக்கங்க பேனா பேப்பர்ல எடுத்துக்கங்க இதுக்கு முன்னாடி ஒரு கேட்ட ஒரு क्वेश्चन for a particle of mass m question for a particle of mass m in 1D box of length 2 எவ்வளவு சொல்றோம் 2L length வந்து 2L சரிங்களா the energy of the level if energy of level corresponding to if energy of level corresponding to n is equal to 8 is what is that இதை வந்து நம்ம MCQ ஆக வச்சுக்கலாம் அல்லது இது வந்து டிஸ்கிரிப்டிவ் பேப்பராகவும் வச்சுக்கலாம் இப்போ நம்ம என்ன அப்படின்னா மாஸ் m போட்டாச்சு மாஸ் m போட்டதுக்கு அப்புறம் நம்ம ஆட்டோமேட்டிக்கா ஒரு கண்டிஷன் வேணும் இப்போ என்ன சொல்றான் இஃப் எனர்ஜி லெவல் எவ்வளவு சொல்றாங்க 8 அப்படின்னு சொல்றாங்க எனர்ஜி லெவல் எவ்வளவு சொல்றாங்க 8 அது மட்டும் இல்லாம லென்த் என்னன்னு சொல்றாங்க 2L அப்படி அப்போ எனர்ஜி ஃபார்முலா வேணும் எனர்ஜி ஃபார்முலா என்ன சொல்லிருக்கோம் பாருங்க எனர்ஜி ஃபார்முலா என்னங்க இது எவ்வளவு என்னங்கிறது எவ்வளவு 8 சொல்லலாமா அல்லது வந்து ஃபார்முலா ஃபர்ஸ்ட் பண்ணிக்கலாமா ஃபார்முலா வந்து முதல்ல ஞாபகப்படுத்திடுவோம் எனர்ஜி எவ்வளவு சொல்றோம் En என்னன்னு சொல்றோம் n squared h squared divided by என்ன சொல்றோம் 8ml squared இப்போ இந்த 8ml squaredங்கிறது கண்டிஷன் பொறுத்து மாறும் இப்போ இந்த கண்டிஷன் என்ன இங்க 2L அப்படிங்கும்போது x divided by 2L இதான கண்டிஷன் அப்ப இந்த L ஸ்கொயர்ங்கிறது என்ன மாறும் இங்க nங்கிறது என்னன்னு சொல்லிட்டோம் n is equal to 8 ன்னு சொல்லியாச்சு அப்ப எனர்ஜி 8 ன்னு மாறிடும் இல்லையா n ஸ்கொயர்ட் அப்படிங்கிறது இங்க என்ன மாறிடும் n squared h squared divided by 8m 2L squared திருப்பி இதுவும் மாறும் 8 squared h squared divided by 8 இல்லையா m 2L squared கரெக்டா நான் சொல்றது கரெக்டா இருக்குங்களா ஓகே இப்போ இது என்னவா மாறும் இப்போ இதுல அடிக்கலாமா 1 2 இதுல 2 கரெக்டா நான் சொல்றது கரெக்டா புரியுற மாதிரி போடணுமா அடிச்சது சரியில்லை m 4L squared ரைட்டா 4L squared 1 2 இப்போ ஆன்சர் E8 equal to எவ்வளவுங்க 2H squared divided by 2L squared 2ml squared sorry 2 na very sorry ml squared என்னது இது ml squared கரெக்ட்டா ml squared so this is இதை நீங்க டிஸ்கிரிப்டிவ் பேப்பரா வச்சுக்கலாம்
எம்சிக்யூ பேப்பர் ஆகும். டிஸ்கிரிப்டிவ் வச்சாலும் ஓகே தான், எம்சிக்யூன்னு வச்சாலும் ஓகே. கிளியர்? புரியுதுங்களா உங்களுக்கு? புரியுதுங்க சார். ஓகே. இன்னொரு சம் போடலாமா? போடலாங்க சார். டஃபா இல்லையா உங்களுக்கு?
குவாண்டம்ல நான் முதல்ல சொன்னேன், என்ன சொன்னேன், இப்போ இந்த மாதிரி கொஷின்ஸ் எப்படிலாம் சால்வ் பண்ணணும் அப்படின்னா, இந்த கொஷின்ஸை நம்ம சால்வ் பண்ணணும். ரொம்ப சிம்பிள். என்ன தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னா, என்ன தெரிஞ்சிருக்கணுங்க, டிஃபரன்ஷியேஷன் தெரிஞ்சிருக்கணும், இன்டகிரேஷன் தெரிஞ்சிருக்கணும், ரொம்ப சிம்பிளான மேத்தமேட்டிக் கால்குலேஷன்ஸ் தெரிஞ்சிருக்கணும். ரொம்ப சிம்பிளான மேத்தமேட்டிக்ஸ் தெரிஞ்சிருக்கணும். அப்போ இதுக்கு நம்ம ரெகுலர் கிளாஸஸ் பண்ணலாம். ஓகேங்களா? ரெகுலர் கிளாஸஸ் இது பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கிடைச்சிடும். மறுபடியும் ஒரு சின்ன ரீகேப்ங்க. ஏன் படிக்கணும், எதனால் இதை வந்து எப்படிலாம் நம்ம படிக்க முடியும், ஒரு மைக்ரோஸ்கோபிக் மேட்டரோடைய பிஹேவியரை அதோட மோஷனை வச்சு தான் பார்க்க போகிறோம். அதனால் அந்த மோஷன் எப்படி இருக்கும், ஒரு அப்சர்வபிள் குவான்டிட்டியை வச்சு தான் பண்ண முடியும். அப்சர்வபிள் குவான்டிட்டி என்னென்ன, அது அப்சர்வபிளில் எப்படி சொல்கிறோம், அப்சர்வபிள் விஷயங்களை எப்படி சொல்கிறோம், ஆப்ரேட்டர்னு சொல்கிறோம். இந்த மோஷனை 4 மோஷனாக பார்க்குறோம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், 1D பாக்ஸ் இல்லையா, 1D பாக்ஸ், 2D பாக்ஸ், இதெல்லாம் எதில் வருது, டிரான்ஸ்லேஷனில் வருது. 3D பாக்ஸ், 3 பாக்ஸ். வைப்ரேஷன் எடுத்தோம்னா சிம்பிள் ஹார்மோனிக் ஆக்சிலேட்டர் தான். ரொட்டேஷனல் மோஷன் எடுத்துட்டோம்னா ரிஜிட் ரோட்டார் மோஷன் தான். எலக்ட்ரானிக்கை பொறுத்த வரைக்கும் ஹைட்ரஜன் அண்டு ஹைட்ரஜன் லைக் ஆட்டம்ஸ். அடுத்ததுல பார்த்தீங்கன்னா ஆப்ரேட்டர். ஏன் ஆப்ரேட்டர், ஒரு கார்ட்டீசியன் கோஆர்டினேஷன் வச்சு ஆப்ரேட்டர்னு சொல்கிறோம். இந்த ஆப்ரேட்டர்லாம் எப்படி வருது, அதுக்கப்புறம் 1D பாக்ஸ்னால் என்ன, இந்த இதில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், 1D பாக்ஸ்னால் என்ன, 1D பாக்ஸில் எதெல்லாம் ரொம்ப முக்கியமானது. இப்போ நிறைய பேர் வந்து என்ன பண்ணுறது இல்லை, நம்ம பார்த்த உடனே சம் போடணும் அப்படிங்கிறவங்களுக்கு இப்போ நான் சொன்னேன் 1D பாக்ஸில் இப்போ 2-3 சம் போடணும். பட் இது மாதிரி நிறைய கொஷின்ஸு இப்போ நான் கொடுத்த ஃபார்முலாலே குறைஞ்சபட்சம் ஒரு 4லேருந்து 6 மார்க் வாங்க முடியும். இப்போ ஏன் வந்து உள்ளுக்குள்ளே 0வாக இருக்குது, ஏன் அவுட் சைடில் வந்து இன்ஃபினிட்டிவாக இருக்குது பொட்டன்ஷியல் எனர்ஜி. அடுத்தது ஒரு 1D பாக்ஸில் வேவ் ஃபங்க்ஷனுக்கு என்ன மாதிரியான லிமிட் இருக்கும், எனர்ஜி லெவல் என்ன பண்ணணும், அதுக்கான மேத்தமேட்டிக்கல் இன்டகிரேஷன்ஸ் வந்து என்ன மாதிரி போடணும். அதுக்கப்புறம் அந்த பாக்ஸோட லென்த்தை பொறுத்து எல்லா 2L அப்படிங்கிறத பொறுத்து அதனுடைய எனர்ஜி லெவல் அண்டு என்ன பண்ணியிருக்கோம், வேவ் ஃபங்க்ஷன் வச்சு பண்ணியிருக்கோம். அப்போ அதுக்கான ஒரு கொஸ்டின். அடுத்தது இன்னொரு கொஸ்டின் இல்லையா, கொஸ்டின் நம்பர் 2. ஸோ இந்த வேரியேஷன்ஸ் நம்ம இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மினிமம் கான்ஃபிடென்ட் வந்திருக்கும். அப்படி இல்லை, எனக்கு இன்னும் பேசிக்கான மேத்தமேட்டிக்ஸ் வேணும், இன்னும் இப்போ நான் சொன்னேன் இந்த இதை வந்து போடணும் அப்படிங்கும் பொழுது நமக்கு ஒரு +2 லெவலில் தெரிஞ்சிருந்தாலே போதும். +2 லெவல் விஷயங்கள் தான். இப்போ நான் இங்கே சொன்னது எல்லாமே, இங்கே இருக்கிற கொஷின்ஸ் எல்லாமே எப்படிப்பட்டது, ஒரு +2 லெவல் கொஷின்ஸ் தான். இது ரெகுலர் கிளாஸஸில் இருக்கவங்க வந்து இது எவ்வளோ நேரம் ஆகும், இப்போ இந்த 8 கொஷினுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்னா ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் தான் ஆகும். 8 கொஷினுக்கு எவ்வளோ ஆகுங்க, ஒரு 3 to 4. நம்மளுடைய தொடர்ந்து இந்த மாதிரி கொஷின்ஸை நம்ம ப்ராக்டிஸ் பண்ணும் பொழுது இன்னும் டைம் குறையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ குவாண்டம் நான் ஒவ்வொன்றும் சொன்னேன், ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான ஒரு வாரத்துக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் கொடுப்போம். பட் எந்த அளவுக்கு வந்து ஒவ்வொரு டஃப்பான சிலபஸையும் ரொம்ப சிம்பிளாக கொடுக்க முடியும் அப்படிங்கிறதுல சும்மா ஒரு சாம்பிளுக்கான கிளாஸஸ் தான் பார்த்துட்ருக்கோம். ஸோ அடுத்த கிளாஸ் மண்டே இருக்கும், ஆர்கானிக் ஸ்பெக்ட்ரா அப்படிங்கிற மாதிரியான ஒரு அருமையான டாப்பிக்கை கம்மிங் மண்டே நம்ம வந்து இதே 7:40க்கு ஆர்கானிக் ஸ்பெக்ட்ரா வந்து பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸுக்கும் மண்டே நீங்கள் ஷேர் பண்ணலாம். தேங்க்யூ. இது புரிஞ்சிருந்தது அப்படின்னா உங்கள் கமெண்ட்ஸை சொல்லிட்டு கிளம்பலாம்.